ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லாருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு கதையும் கவிதையும் பார்க்க போறோங்க. அது என்னன்னு வாங்க உள்ள போய் பார்ப்போம். நாம இப்ப பார்க்குற இந்த நபரோட கதையை தான் பார்க்க போறோம். அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. நடந்து வர வழியில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது, என்னென்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது அவர் வந்துகிட்டே இருக்கிறாரு. வர்ற வழியில ஒரு அப்பாவும் அம்மாவும் ஒரு பையனை அவங்க பையங்களை வந்து திருத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது தப்பு செஞ்சுட்டான் போல அவனு திருத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாரும் நல்ல அப்பா அம்மா நல்ல பேரண்ட்ஸ் சொல்லி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க, மதிக்கிறாங்க அவங்கள. அப்புறம் அங்கிருந்து ஒரு கொஞ்சம் நடந்து வர்றாரு. ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் வந்து கோபமா பிள்ளைங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதையும் மக்கள்லாம் பார்த்து வெரி குட், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அவங்களே மதிக்கிறாங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அப்புறம் அங்கிருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு இருக்காரு. அங்க வந்து ஒரு ஃபேமிலியை வந்து அவங்க சொந்தக்காரங்க அட்வைஸ் பண்ணி திருத்துறாங்க. அதை பார்த்து எல்லாரும் நல்ல சொந்தக்காரங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணி அவங்களையும் மதிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அப்படியே அங்கிருந்து தள்ளி கொஞ்சம் ரோட்டை கடந்து வராங்க. ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு திருடனை இழுத்துட்டு போறாரு, அடிச்சு. அதாவது திருத்துறதுக்கு இழுத்துட்டு போறாரு. அவரை பார்த்தும் மற்றவங்க எல்லாம் பாக்குறவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க, கை தட்டுறாங்க. இத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து கடைசியா எங்க வர்றாருன்னா ஒரு சலூன் கடைக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே நடக்குது. அதாவது என்னன்னா, கடையில 2 பேர் முடிவெட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்தவரும் முடிவெட்ட உட்காந்துருக்காரு, இன்னொருத்தரும் முடிவெட்டிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பணக்காரரு, அதாவது கொஞ்சம்னா நல்ல பணக்காரர் தான். அந்த பணக்காரரு அந்த அவர்கிட்ட முடிவெட்டிட்டு இருக்க பையனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா என்ன ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? நீ என்ன படிக்க எதுவும் செஞ்சியா, எதுவும் படிச்சிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லை சார் கல்யாணம்லாம் முடியல, நான் சின்ன வயசுல இருந்தே சலூன் கடையில தான் வேலை பார்க்குறேன், நான் படிக்கலாம் செய்யலை அப்படின்னு சொல்றான். அந்த பையன் சொல்லி முடிச்ச மறுநிமிஷமே அவர் ஒன்று சொல்றாரு, அதாவது உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பையன் முடிவெட்டிட்டு இருந்த பையன் அப்படியே திகச்சு நின்றான். அப்புறம் அதுக்கு சொல்றாரு, டேய் நீ யாரு கேட்டாலும் ஏன் முடி வெட்டுறேன்னு சொல்ற? இந்த தொழில் செஞ்சேன்னா உன் பக்கத்துல உட்காரதுக்கே யோசிப்பான், உனக்கு எப்படி பொண்ணு தருவான்? நீ ஏன் பொய் சொல்லண்டா? சும்மா அங்க வேலை பார்க்குறேன், ஆபீஸ்ல அங்க வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த ஜென்மத்துல நடக்காது, உனையாவும் மதிச்சு பொண்ணு தரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பையன் அப்படியே சோகத்துல ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுறான். அதுக்கப்புறம் தான் நம்மளால அந்த பையன்கிட்ட போய் பேசுறாரு. தம்பி, நீ இதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. தம்பி, நீ யார் சொத்தையும் திருடலை, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல, உழைச்சி உண்மையாக வாழ்கிற. அவர் சொன்ன மாதிரி இந்த தொழிலை சொல்கிறதுக்கு வெக்கப்படலாம் தேவையில்லை. சுயமாக நீ உழைக்கிற, உன்னோட உழைப்பு உன்னோட காசு. அவர் சொன்னதை மனசில் வச்சுக்காத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்கேருந்து கிளம்பி போனாலும் அவருக்குள்ளேயும் அந்த இது வந்து ரொம்ப காயப்படுத்துச்சு. அதனால் அவர் ஒரு கவிதை எழுத ஆரம்பித்தார். அது என்ன கவிதைன்னு பார்க்கலாமா? பெற்றோர்கள் பிள்ளைகளை அடித்து திருத்தினால் ஏற்றுக்கொள்கிறீர்கள், மதிக்கின்றீர்கள். பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களை அடித்து திருத்தினால் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், மதிக்கின்றீர்கள். சொந்தங்கள் உங்களை திட்டி திருத்தினால் மதிக்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். போலீஸ்காரர் திருடனை அடித்து திருத்தினால் ஏற்றுக்கொள்கின்றீர்கள், மதிக்கின்றீர்கள். இவர்களெல்லாம் திருத்தினால் ஏற்றுக்கொள்கிறீர்கள், மதிக்கிறீர்கள். ஏனோ நாம் அசிங்கமாக இருந்தாலும் நம் முடி திருத்தி நம்மை அழகு செய்யும் நண்பரை மதிப்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இனியாவது முடித்திருத்தும் நண்பரையும் ஏற்றுக்கொள்வோம், ஏற்று மதிக்கவும் செய்வோம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அதையும் சொல்லுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.